இவன் எப்பயுமே இப்படிதான் எல்லாரையும் கலாச்சிட்டு இருப்பான். மா ஆடி இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கு 100 ஆயுசு. வாங்க மாமா, வாடா. மாமா உனக்கு ஒரு வரம் பாத்திருக்கேன். வரனா? எனக்கு எதுக்கு மாமா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? 22 வயசு ஆகுதுலம்மா, கல்யாணம் பண்ற வயசு தானே. மாமா நான் இப்பதான் டிவி ஷோலயே செலக்ட் ஆயிருக்கேன். எனக்கு பெரிய டான்சர் ஆகணும் தான் என்னோட கனவே. இப்ப எதுக்கு மாமா எனக்கு அவசரமா கல்யாணம்? ஃபாரின் மாப்பிளையாங்கா, ஏங்கா வேணான்னு சொல்றேன்? கல்யாணம் பண்ணிட்டு போனா ஜாலியா சுத்தலாம்ல. உனக்கும் ஆசை இருக்குல்ல ஃபாரின் போகணுன்ட்டு. இதான் சாக்குன்னு வச்சு உன் பேர் வச்சு நாங்களும் வருவோம். நல்ல இடமா மாமா சொன்னா கரெக்டா இருக்கும். லாக்ஸ்ல சேலரி வாங்குறாரு, வாழ்க்கையே மாறிடும். நீ எங்க கல்யாணம் வேணாம்னு சொல்ற? நாங்கெல்லாம் பாரு எப்ப அவன் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொன்ன டான்ஸ் ஷோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு மிஞ்சு போனா ஒரு 50,000 தருவாங்களா? மாப்பிள்ள லாக்ஸ்ல சம்பாதிப்பாரு. ஜாலியா என்ஜாய் பண்ணுக்கா. எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஏய், மாமா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு, வேணாம் வேணாம் நீ கல்யாணம் பண்ற. இது தெரியாது எனக்கு. என்னக்கா பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? அப்புறம் நம்ம பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் மாமா மரியாதை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. நாமா இதுல செலக்ட் ஆக போறேன்னு சொன்னீங்க, செலக்ட் ஆயிட்டியா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னடா ஆச்சு? என்னமாச்சு? அது ஒண்ணு இல்லனா, மாமா அக்காவுக்கு அலைன்ஸ் பாத்துருக்காரு. அதை பத்தி தானே எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அக்கா வந்துட்டு டான்ஸ் கிளப் போறேன் அப்படி இப்படின்றா. அதான் எல்லாரும் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவளுக்கு. ஓ, செலக்ட் ஆயிட்டாளா? சூப்பர்மா, கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் என்ன, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும், செலக்ட் ஆயிட்டா. மா, ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா மட்டும் போதாது, வெறி இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். கல்யாணம் இப்ப எதுக்குமாமா, நல்லா ஆகட்டும், பாத்துக்கலாம். டேய், நீ என்னடா பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நல்லா வரேன் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆமா, உங்க பொண்ணுங்களை தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா இருக்கிறதா நினைச்சு நாசம் பண்ணிட்டீங்க. என் தங்கச்சி வாழ்க்கையும் நான் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. சரியாமாம்மா? வந்தம்மா, 4 வாய் சாப்பிட்டம்மா, அக்கா கிட்ட பேசணுமா அப்படின்றீங்க. இந்த மாப்பிள்ளை பாக்குறது, அதை பண்றது, இதை பண்றது, அப்புறம் சரியாமாம்மா? என்னம்மா கரெக்டா? டேய், யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? தப்பு பண்ணா அடிமா வாங்கிக்கிறேன். ஆனா மாமா தப்பா நினைப்பாரெல்லாம் அடிச்சா வாங்க முடியாதுமா. பொண்ணுங்கன்னா இத்தனை வயசுலதான் கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகணும்லாம் ஒண்ணுமே இல்லை. இவரை மாதிரி ஒரு ஆளு வந்து இங்க பேசுவாரு, இவனுங்கெல்லாம் ஒத்து ஊதுவானுங்க. நீங்க எப்படிரா, மாமா செட்டா அண்ணன் செட்டா? கேட்டுதா? அவனுங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல இப்படிலாம் பேசி வந்துடாதீங்க மாமா. என் தங்கச்சிக்கு பிடிச்சாதான் எதுவா இருந்தாலும். என் தங்கச்சிக்கு பிடிக்கல, நீ நினைச்சதை பண்ணுமா, அண்ணன் சப்போர்ட்டா இருக்கு. ஆமா, இப்படிலாம் பேசலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. போகும்போது சாப்பிட்டு போ. ஆமா, நம்ம உள்ள போலாம். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா, நான் இப்படிலாம் பேசுனதுலன்னு உனக்கு தெரியும். என்ன பண்றது, பேச வேண்டியதாகி போச்சு. ஆமா.